அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். நாளைக்கு நமக்கு லைட்ரு நமக்கு அழுக்காகாமல் யூஸ் ஆகும்னா நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா இந்த லைட்டருக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு நல்லா துடைச்சிங்கன்னா அது நல்லா சுத்தமாயிரும். எப்போதுமே அந்த மாதிரி துடைச்சிங்கன்னா அப்படியே நல்லா நீட்டாக வரும். வச்சிங்கன்னா அந்த லைட்டில் உள்ள அழுக்கு எல்லாம் சுத்தமாக வந்துடும். இப்படி ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா அந்த மாதிரி செஞ்சால் லைட்ரு எப்போதுமே சுத்தமாக இருக்கும். பாருங்கள், கத்திரி எல்லாம் இந்த இதில் தான் வச்சுருக்கோம். அது மாதிரி இந்த பாருங்கள், லைட்ரை இப்படி வைக்கணும். இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு லைட்ரு அழுக்காகாது, எதுவுமே தூசி கீசி உள்ளே படியாது. உள்ளுக்குள்ளே வச்சிட்டோன்னா அந்த அடியில் உள்ள தூசி அழுக்கெல்லாம் பட்டுரும். அதே மாதிரி எப்போ வச்சாலும் இந்த மாதிரி வைங்க, அப்போ தான் லைட்ரு ரொம்ப நாளைக்கு வரும். இப்போ இந்த காபி கப்பு இது நல்ல பெரிய கப்பாக இருந்தது. இது நான் செட்டாக தான் வாங்கினேன், 2 கப்பாக வாங்கினேன். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்று இப்படி கைப்பிடி உடஞ்சிருச்சு. சரி, கைப்பிடி உடஞ்சிட்டு அதை தூக்கி போட எனக்கு மனசே வரலை. நான் அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, அதை இந்த கத்தி சீக்கிரதெல்லாம் வைக்க யூஸ் பண்ணிக்கலான்னு இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், இதில் இப்போது கத்தி, அப்புறம் தோல் சீக்கிறது, அதை குட்டி கத்தி தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஏன்னா அதான் நல்லா சூப்பராக இருக்கும், பெரிய கத்தியோட குட்டி கத்தி. இதை பார்த்தீங்களா, கைப்பிடி உடஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஆனால் நல்லா வெயிட்டான கப்பு வேறு இது. அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும், தூக்கி போடுறதுக்கு பேசாமல் இந்த மாதிரி கத்தி சீக்கிறது ஏதாவது வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பூன் வைக்கிறதா இருந்தால் கூட நீங்கள் அந்த ஸ்பூனை கூட இதில் வச்சுக்கலாம். 2 செட்டாக தான் வாங்கினோம், ஒன்று உடஞ்சிட்டனால நம்ம அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி காஃபி கப்புங்க இருந்தால், நல்ல பெரிய கப்பு புடி உடஞ்சி போயிருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இன்றைக்கி என்ன டிப் பார்க்க போகிறோன்னா, நார்மலாக நம்ம இட்லி சட்டியில் கொலக்கட்டை மற்ற பொருள்கள்லாம் அவிக்கிற இப்படி வச்சு நம்ம மூடி வச்சோன்னா சட்டி ஃபுல்லாக வைக்க முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி தட்டை பின்பக்கமாக இப்படி போட்டுருவோம். பின்பக்கமாக போட்டுட்டு இப்படி வைக்கல, இதில் நிறைய கொலக்கட்டை வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு தட்டு உள்ளே வச்சிட்டோன்னா இதில் நம்ம இப்போ இந்த மாதிரி தட்டு நம்ம உள்ளே வச்சுட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு பிஸ்கட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம கொலக்கட்டை ஃபுல்லாக வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு புட்டு அவிக்கிறதா இருந்தால் கூட இதே மாதிரி ஒரு தட்டு வச்சு இதில் ஒரு கிண்ணத்தில் வச்சு கூட புட்டை வச்சுக்கலாம். வேறு காய்கறி எது செய்கிறதா இருந்தாலும் இதே மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த தட்டு இட்லி வைக்கிறாங்க, அதுக்கும் நம்ம இதே மெத்தட்லேயே இதில் எண்ணெய் தடவிட்டு தட்டு இட்லி ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸு, நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை நம்ம இந்த மாதிரி தான் வெட்டிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக, கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக வெட்டிக்கிட்டோம்னா தான் உங்களுக்கு வெண்டைக்காய் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகாது. அதை விட இந்த மாதிரி நறுக்கி தட்டில் பரப்பி வச்சு உங்கள் மொட்டை மாடி இருந்தால் கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவர் இல்லாட்டினா 1 ஹவர் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு வச்சோன்னு வைங்களேன், அந்த வெண்டைக்காய் நல்லா கரெக்டாக நம்ம வதக்கிற பக்குவத்துக்கு ஒழுங்காக வரும். அப்படி வெயிலில் நம்ம காய வச்சிட்டோன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த வெண்டைக்காயில் ஒரு மாதிரி ஒரு கொழப்பு தன்மை, ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் பாருங்களா, அந்த மாதிரி வராது. நமக்கு வதக்கையெல்லாம் ரொம்ப சூப்பராக ரொம்ப தண்ணி, இப்போ இட்லி வைக்கையில் கொஞ்சம் ஓவராலாம் தண்ணி ஊற்றாதீங்க. இப்போது நம்ம தட்டு வைக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு 2 இன்ச்சு கேப் இருக்கணும். ஒரு 2 இன்ச்சு கேப் இருந்தால் தான் அந்த மலமலன்னு கொதிக்கையில் இட்லியில் தண்ணி படாமல் இருக்கும். இல்லாட்டினா அந்த இட்லியில் தண்ணி பட்டுரும். இப்போ என்ன பண்ணிட போகிறோம், இப்போ இட்லி தட்டை வச்சிட போகிறோம். அப்புறம் அந்த மேலே உள்ள வேர்வை தண்ணி வடியாமல் இருக்க என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த பாருங்களேன், இந்த கேப் வருது பார்த்தீங்களா, இந்த கேப் இட்லி மேலே வர்ற மாதிரி வச்சுருங்க. அப்போ தான் மேலே விடாது. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இது குட்டி இட்லி சட்டின்றனால ரொம்ப ஹையாக வைக்காதீங்க அடுப்பை. ஓரளவுக்கு மீடியமாக வச்சுட்டிங்கன்னா, அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி தண்ணி ஆகாமல் இது பண்ணாமல் இருக்கும். அதே மாதிரி இட்லி வேகிறதுக்கு கரெக்டாக 8லேருந்து 10 நிமிஷம் வைங்க. குறைஞ்சது 8லேருந்து 10 நிமிஷம் வைங்க. வச்சுட்டு என்ன பண்ணிடுங்க, உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திறந்துட்டு அந்த இட்லி தட்டை எடுத்து இப்படி அடுப்பு மேடையில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. இப்போது வெண்டைக்காயில் உள்ள பிசுபிசுப்பு தன்மை வராமல் இருக்கிறதுக்காக வெயிலில் காய வைக்கலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால்
சில பேருக்கு தான் அந்த வெயில் மொட்டை மாடி இருக்கும், சில பேர்களுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால என்ன பண்ணிடுங்க, ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி, இல்லை ஒரு அரை ஸ்பூன் ஊற்றினாலும் போதும். இந்த மாதிரி இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கு வந்து என்ன பண்ணிடணும், ஆனால் பிசுன்னு அந்த தன்மை வராமல் இருக்கணும். இப்போ வெயிலையும் காய வைக்க முடியலன்னா இந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டிங்கன்னா அந்த பிசுப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. பாருங்கள் எப்படி நல்லா பொழுன்னு இருக்குது பாருங்கள், எதுவுமே வரல பாருங்கள். ஏன்னா நம்ம அதை கரெக்டான முறையில் பக்குவமாக பண்ணியாச்சு. இனிமேல் வந்து அது வெண்டைக்காய் ஃப்ரை இட்லியை நம்ம வேக வச்சு எடுத்து ஒரு 5 நிமிஷம் இப்படி ஆற விட்டோன்னா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுக்கலாம். இல்லை எனக்கு இப்போ உடனே அவசரம், உடனே வந்து இட்லி எடுக்கணும் அப்படின்னிங்கன்னா இட்லி எடுத்த உடனே இந்த மாதிரி குழாயில் பின்பக்கமாக காட்டுங்க. பின்பக்கமாக காட்டினீங்கன்னா அந்த இட்லி வந்து ஆறிடும். அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இட்லியை வந்து நம்ம ஒட்டாமல் அழகாக எடுத்துடலாம். அதிலேருந்து அப்படியே இந்த இட்லியை எப்படி எடுக்கிறோம் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அப்படியே ஒட்டாமல் வரும். இது கூட ஃபஸ்ட் ஈடு கூட இல்லை, இது செகண்ட் ஈடு தான். அப்போ கூட வந்து இட்லி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு தடவை தான் நான் எண்ணெய் தேய்ப்பேன், எத்தனை ஈடு வேணாலும் அதிலே ஊற்றிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் இட்லி எடுத்திங்கன்னா இட்லி தட்டில் ஒட்டாமல் ஈஸியாக வரும். நம்ம என்ன டிப் பார்க்க போகிறோன்னா, இப்போ வெளியிலேருந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறோம். வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணிடுறாங்க, பசங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யலை என்ன ஆகும்னா, அந்த வாங்கிட்டு வர இது கூடையில் மண் தூசி இருக்கும், அங்கேருந்து வர்ற அழுக்குகள்லாம் இருக்கும். அதனால நம்ம நார்மலாக பால் வாங்கிட்டு வந்தோடனே என்ன பண்ணிடணும், இந்த மாதிரி வாஷ் பேஷனில் வச்சு நம்ம அதை வந்து நம்ம சுத்தமாக கழுவிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த அழுக்கு தூசியெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்படி கழுவிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம பால் வைக்கிற இடத்துல ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கழுவுன பேக்கெட்டுகளை இந்த மாதிரி ஃப்ரிட்ஜை பால் வைக்கிற இடத்துல நம்ம தூக்கி உள்ளே வச்சுருவோம். இந்த மாதிரி வச்சிட்டா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் எந்த கிருமியும் அண்டாமல் நமக்கு சுத்தமாகவும் இருக்கும். எப்போதுமே வெளியிலேருந்து பால் வாங்கிட்டு வரோமே கழுவி இந்த மாதிரி பால் வைக்கிற இடத்துல ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. வாங்கிட்டு வந்திருக்கோம், இந்த கூடையில் பாலை பாருங்கள், பால் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இந்த கூடை வந்து ஒரு மாதிரி இந்த கூடைனால வயர்கூடை, இந்த வயர்கூடையில் என்ன ஆகும்னா அடியில் வந்து ஒரு பின்னு மாதிரி வந்திருக்கும். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி பின்னு வந்து அடியிலையும் வந்திருக்கும். அப்படி வரையில் பால் பாக்கெட் நம்ம அதில் வாங்கிட்டு வந்தோன்னா நிறையா தடவை வந்து ஓட்டை விழுந்துருச்சு. அதோடு தான் என்ன பண்ணியாச்சு, இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியாச்சு. பால் பாக்கெட்டை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த பாலை வந்து வெளியே எடுத்துடுறோம். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பை மாதிரி துணி மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து கேரி பேக் கூட போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ இந்த பார்த்திங்களா அடியில் அந்த பின்னு மாதிரி இருக்குது, பால் பையை வந்து குத்தி கிழிச்சிருது. அதனால் என்ன பண்ணிடுறது, இந்த மாதிரி நம்ம துணி பை போட்டு நம்ம ஏதாவது மார்க்கெட் போகையில் எடுத்துகிட்டு போனோன்னா பால் வாங்குறதோ இல்லை வேறு ஏதாவது எண்ணெய் பாக்கெட் இந்த மாதிரி வாங்கி உள்ளே வைக்கிறதுக்கோ அது வந்து குத்தி கிழிச்சிடாமல் நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் இந்த டிப்பை பண்ணணுன்னா ஒரு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஏன்னா ஒரே மண் தூசி எல்லாமே இருக்க தான் செய்யும். பொதுவாகவே ஒரு அரை மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியில் ஊற வச்சு நல்லா தேய்ச்சி அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த இஞ்சி எப்படி சுரண்டி இதை எப்படி இது பண்ணுறோன்னு நான் காட்டுறேன். இஞ்சி பூண்டு ஈஸியாலாம் செய்ய முடியாதுங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம ஒழுங்காக செய்ய முடியும். இதை ஈஸியாக செய்யலாம்லாம் நான் சொல்ல மாட்டேன். இந்த இஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஏற்கனவே நம்ம இதை ஊற வச்சு நல்லா மண் போக அலசியாச்சு. மண் போக அலசிட்டு இந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து சுரண்டி எடுத்துடணும். அவ்வளோதான், இஞ்சி சுரண்டியாச்சு, அவ்வளோதான், இந்த டக்குன்னு சுரண்டியாச்சு. இதை என்ன பண்ணணும்னா இதை நம்ம அலசணும். இதுதான் அதுக்கு தான் தண்ணி வச்சுருக்கேன். இதை அலசிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதை நல்லா சுரண்டிட்டு திருப்பி நல்லா நம்ம அலசிட்டு ஒரு தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி நம்ம அரைக்கணும்.